ஃபிபனாச்சி என்ன காட்டும்னா எத்தனை பர்சன்டேஜ் பார்கெனிங்கில் மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஒரு வேளை 30% இறக்குவாங்களா, 50% இறக்குவாங்களா, 61% இறக்குவாங்களா. அப்போது இந்த ஃபிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ரூல்ஸை வந்து அந்த ஃபிபனாச்சின்றவர் கண்டுபிடிச்சார். 38.2, 50%, 61.8, 78.6ன்ற மாதிரி இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் வந்து முன்னாடி இதில் 61.8 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தி கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ 61.8ன்றது கோல்டன் ரேஷியோ. ஆனால் எல்லா டைமே இதே கோல்டன் ரேஷியோவில் தான் வந்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஒரு மார்க்கெட் இது பை ட்ரெண்டில் போகுது. இந்த பை ட்ரெண்டோட கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபிபனாச்சி யூஸ் ஆகும். ஃபிபனாச்சி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறீங்களா? ஃபிபனாச்சி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ட்ரெண்டில் அந்த ட்ரெண்டு எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் ஃபிபனாச்சின்ற ஒரு டூல். இப்போ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது 50 வருமா, 61 வருமா, இல்லை 38 வருமானன்றதை கண்டுபிடிக்கும். இதுலேருந்து நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பிளாட் பண்ணும்போதே நம்ம ஏக்கும் பிக்கும் போட்டிங்கன்னா சி பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபிப்.